தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் காலையில் 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பரணி தீபத்தை பக்தர்கள் கண்டு கழித்தனர். இன்னும் சற்று நேரம், அதாவது 6 மணி அளவில், இன்று மாலை 6 மணி அளவில் தீபம் மலையில் ஏற்றப்பட உள்ளது. சுமார் 2668 அடி கொண்ட இந்த தீப மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனால் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து சுமார் 14 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மண்டல ஐஜி அசரத் கார்க் தலைமையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் கடந்த 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அப்பா இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கோம், தொடர்ந்து கண்டினியூ வந்துகிட்டு இருக்கோம். இங்க என்ன சிறப்புனா, இப்போதைக்கு ட்ரெயின் வசதி, பஸ் வசதி எல்லாமே நல்லா ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நமக்கு எப்போதும் வந்துட்டு போகலாம். அதே மாதிரி அன்னதான சாப்பாடு எங்க போனாலும் 3 டைம் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாட்டுக்கு வந்து எந்த பஞ்சமும் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல சில குறைகள் இருக்கு. நேற்று நாங்க கோயிலுக்குள்ள போனோம், தரிசனம் ஈஸியா பார்த்துட்டோம். இன்னைக்கு பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த விஐபி பாஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியுது. அப்புறம் கண்டினியூவா வந்து நம்ம மொட்டை போடக்கூடிய பக்தர்கள் மொட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவுக்கு மேல மொட்டை போட முடியல. 2 நாள் வந்து மொட்டை போட அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் இந்த பாபா ஷாப் மொட்டை போடுற அந்த முடிவெடுற கடைகளில் தான் மொட்டை போடுறாங்க. அதுவும் இல்லாம தேங்காய் உடைக்க கூடாது, சூடம் பொருத்தக்கூடாது அப்படிங்கிற புதுசா ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு உள்ளதான் வந்து சாமியை உடனே பார்க்கணும் பார்த்து தள்ளி விடுறாங்க. இந்த முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி ரோட்ல கூட கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் அதுக்கு மேல இருந்தாலே நம்மள வெளியே பத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவு தூரத்துல இருந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்க்க சொல்லலாம். அவ்வளவு நேரம் கிரிவலை சுத்தி அவ்வளவு சாப்பிடாம பண்ணாம வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் சிவன். ஆனா ஒரு நிமிஷம் கூட இப்படியே மயக்கம் தெரியறதுக்குள்ள உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இதனால தேங்காய் வைக்கிறவங்க, மாலை வைக்கிறவங்க கைய புடிச்சு இழுத்து அந்த சைடு விடுறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆமாங்க. தேங்காய் வைக்கிறவங்க, மாலை வைக்கிறவங்க, சூட வைக்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாமே உள்ள பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற சொல்லும் போது வெளியிலேயுமே தேங்காய் உடையக்கூடாது, சூடம் பொருத்தக்கூடாது, மாலைகள் எங்கேயுமே பண்ண முடியாது. 8 மணில இருந்து நேத்து 8 இல்ல அவங்க நார்மலா அவங்களோட காசு நியாயமான ரேட் வாங்குறாங்க. இருந்தாலும் நேத்து 8 மணில இருந்து நாங்க மொட்டை போடுறதுக்காண்டி அந்த வாசல்ல காத்து கிடந்து அவங்க கூட கேட்டு கெஞ்சி கேட்டும் அவங்க வந்து விடல. கடைசி வெளியில தான் நம்மளோட போட முடியுது. அதுவும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு வந்து வெளியில வச்சு போட்டு அது சிரமம், பயங்கர சிரமம். நம்மளே ஒரு வேண்டுதலோட வந்திருக்கோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம பாத்துக்க கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களால போட முடியல. சலூன் கடையில் போடுறது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கோயிலுக்குள்ள போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை தவிர்த்துட்டு ஒரு இடம் புதுசா உருவாக்கி அவங்களுக்கு போடுறதுக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக. கற்பனை ஏற்றது நல்லதுங்க. கற்பூரம் வச்சிடணும். கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம கிரிவலமா ஆரம்பிப்போம். தீப மாதிரி எரிய விட்டு அதை தொட்டு கும்பிட்டு போவாங்க. கிரிவலமா ஆரம்பிப்போம். அது நல்லா இருக்கும். அங்க இல்ல, கோயிலுக்கு அஸ்திவாரமே கற்பூரம் முன்னாடி இருக்கு. அந்த கற்பூர கிணத்தை தூக்கிட்டாங்க. பாரம்பரிய நடைமுறைக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா 15 கிலோமீட்டர் கிரிவல வாரம், அது கூட பலன சாமி முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பண்ண முடியாத சூழ்நிலையில வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.